Good morning. So, the second repeat training. I will take just 5 minutes of yours. என்ன முக்கியமோ எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நாளைக்கு உங்களுடைய தேர்ட் ரேண்டமைசேஷன் ஆஃப் போலிங் பர்சனல் நடக்க போகுது. ஸோ மோஸ்ட்லி வி வில் ஃப்ரீஸ் எந்த போலிங் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து நாளைக்கு அப்சர்வர் முன்னாடி முடிச்சிடும். ஸோ 22nd யூ வில் ரிப்போர்ட். உங்களுடைய டீம் மெம்பர்ஸை வந்து அஸ் அ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துடணும். எல்லாரும் ஒரு கரெக்ட் டைமுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த விமன் அஃபிஷியல்ஸ் வந்து நீங்கள் பர்டிகுலர்லி இந்த கிளியூர் கான்ஸ்டிடியூவன்சியோட வாக்காளர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடிசி கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிடுங்க. இப்போவே ஆர்டர் ஜெனரேட் பண்ணி வச்சுருக்காங்க. கிளியூர் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது மலை பகுதி கிடையாது. உங்களுடைய போலிங் ஸ்டேஷன்ஸ் 100 out of 100 வந்து will go for direct live telecast. ஓகே, வெப்காஸ்ட்னா நீங்க நினைக்க கூடாது ஏதோ கேமரால இருக்குது அது வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதோட சின்ன வந்து திருப்பி எடுத்தாங்கன்னா தான் அதுல வந்து நடக்கணும். ஓகே, அதுதான் நடக்கணும். அதே மாதிரி உள்ள மட்டும் கிடையாது, வெளியிலையும் உங்களுடைய அவுட் சைட் தி போலிங் ஸ்டேஷன் 2 கேமரா ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் உள்ளேயும் நடக்கிறத ரெக்கார்ட் பண்றத வெளியிலையும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்றது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய லைவ்ல போறதுனால எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு போலிங் ஸ்டேஷன்ஸ்ல ஒரு கூட்டம் இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஒரு கயாஸ் சிச்சுவேஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது டிஓ எனக்கு தெரியாது, அங்க இருந்து அவங்க உங்களுக்கு லைன்ல வருவாங்க. ஏன் இவ்வளவு பேர் இருக்காங்க போலிங் ஸ்டேஷனுக்குள்ள, என்ன நடந்துட்டு இருக்கு, இஸ் தேர் எனி இஷ்யூஸ் கேட்பாங்க. இல்ல சம்டைம்ஸ் அவர் செக் பண்ணி தான் எடுப்பார். அங்க நீங்க வரணும் 23rd முடியுதுன்னா எலெக்ஷன் ரிசல்ட் ரிட்ரீவ் பண்ற வரைக்கும் இருக்கு. நீங்க எழுதியிருக்க ஃபார்ம்ஸ்ல மிஸ்டேக் இருக்கலாம், டேட்டால தவறு இருக்கலாம். He is checking. Okay, observer sector officer க்கு மேல ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்காங்க, நாம இருக்கோம், எங்களுக்கு மேல அப்சர்வர்ஸ் இருக்காங்க. ஃபைனலி the observers work. Okay, அப்சர்வர்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷனோட ரெப்ரசன்டேட்டிவ். அவங்க எதை வேணாலும் எடுக்கலாம். உங்களோட ரைட் இருந்தா கூட அதை எடுத்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம். they have the power. Okay, சப்போஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத வெரிஃபை பண்ணலாம். உங்களோட ரைட் இருந்தா உங்களுக்கு ஒன்றும் ஆகுது. பட் வாட் ஐ எம் சேயிங் confident.
கிளியர் பண்ணாம அந்த மாடிஃபைடு பேப்பர் சீலை கொடுத்து ஏஜென்ட் கையெழுத்து வாங்கி நீங்க அவசரத்துல இந்த இடத்த சீல் பண்ணுவீங்க. சீல் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டேக் போட்டுருவீங்க. அப்படி ஒரு தப்பு பண்ணினீங்கன்னா ஒரு எரர் இந்த மிஷின் காணிக்கும். அந்த எரர் என்னன்னு கிரியேட் பண்ணி பார்க்கணும். இப்போ கார்பரேட் இருக்கு, நீங்க சீல் பண்ணிட்டீங்க. இந்த ரெண்டு நான் ரிசல்ட்ல தான் நிற்கிறேன். ரிசல்ட் முடிஞ்ச உடனே கிளியர் பண்ணலை. கிளியர் பண்ணாம ஸ்ட்ரைட்டா சீல் பண்ணி போலுக்கு போயிட்டு நீங்க டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. ஒரு கமெண்ட்ஸ்மெண்ட் முன்னால் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துக்கிட்டு டிக்ளரேஷனை கொடுத்துட்டு இமீடியட்டா இங்கே அர்த்தம் பண்ணுறாங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஓட்டை கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க கிளியர் பண்றத மறந்துட்டீங்கன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்ல ஒரு எரர் டிஸ்பிளே ஆகும். அந்த எரர் டிஸ்பிளே ஆன உடனே நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நான் ஒரு வாக்காளர், எனக்கு ஒரு எண்ணம் தோணுது, இந்த பட்டனை அப்படியே நான் இறுக்கி வச்சு அவர் ஒரு சீட் எடுத்தாரு, இங்கு வைக்கணும், இங்கு நகரத்திலிருந்து இந்த பக்கம் சதையில வர்ற மாதிரி வைக்கணும். இந்த அதெல்லாம் நீங்க ஏரியா படிச்சிருக்கீங்க. அவர் அந்த சீப்பை வாங்கிட்டு VO3 போறாரு. VO3 அந்த சீப்பை அண்ட் EVM மெஷின்ஸ் 17C காப்பியை எல்லா ஏஜென்ட்ஸுக்கும் பர்டிகுலராக கொடுத்துருங்க. ஏஜென்ட்ஸ் யாரையும் பியாண்ட் 3 o'clock வெளியில் அனுப்பாதீங்க. ஓகே, 3 மணிக்கு மேலே அவங்க உங்க கூட தான் இருக்கணும். போல் முடிஞ்சுட்டு நீங்கள் 17C காப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க கிளம்பணும். நீங்கள் அந்த 17Cயையும் ஃபுல்லாக உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு EVM எல்லாம் சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் இட் வில் பி a very systematic process. சொன்ன மாதிரி மார்க் போல ரொம்ப அழகாக பண்ணிடுங்க. மார்க் போல நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய போலுடைய ஒர்க்கே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டா மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா உங்களுடைய செக்டர் ஆஃபீஸர்ஸ்ட்ட கேட்டுடுங்க. அண்ட் மூர்த்தி ஐ திங்க் அவங்களோட நம்பரே வச்சுக்கோங்க. ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனும் டைரக்டாக வந்து அன்னைக்கு கால்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிகாஸ் உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கும் போது ஏதாவது உள்ளுக்குள்ள சில சம்பவங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு, இல்லை ஒரு மாதிரி க்ரௌடடா இருக்கு அப்படின்னா வந்து ECIல இருந்து டைரக்டா டெல்லியில இருந்து வருவாங்க. ஓகே.